நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக நம் முன்பாக வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஆராதனை பாடலோடு இணைந்து இந்த நாளுக்காக நன்றி செலுத்தியவர்களாக கரங்களை தட்டி நம் பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உயிருள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஒரு நாள்கை கூட எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு சேர்த்து தந்ததற்காக, உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிது கொண்டிருவதற்காக ஆராதனை என்று சொல்லி அர்ப்பணித்து முழுமையாக நம்மை அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. விசுவாசத்தோடு தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. கரங்களை தட்டி சாரோனின் ரோஜாவே, சாலோமின் ராஜாவே, இதோ எங்களை ஆட்சி செய்கிற தேவனே, எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே, உமக்கு ஆராதனை என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். சாரோமின் ரோஜாவே ஆராதனை, சாரோமின் ராஜாவே ஆராதனை. சாரோமின் ரோஜாவே ஆராதனை, சாலோமின் ராஜாவே ஆராதனை. கரங்களை வீசி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. கரங்களை வீசி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. எழுப்பி பாடுவோமா? தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசித்து குரல் எழுப்பி விண்ணவாசிகள் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக இதோ நம் உள்ளத்தை, நம் குடும்பத்தை, நமது வாழ்வை ஆட்சி செய்கிற ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாடலின் ஈரடிகளை அர்த்தம் உணர்ந்தவர்களாக தேவாதி தேவன் முன்னிலையில், அரசர்களுக்கெல்லாம் அரசரின் முன்னிலையில் நாம் வீற்றிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் சொல்வதை கேட்க வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து பாடி ஜெபிப்போம். தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. நற்கருணை ஆண்டவருக்கு வணக்கம் செலுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். எரிக்கை ஜெபத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் கலந்து கொள்கின்ற நிமிடம் நம் ஜெப கருத்துக்களை, நம் குடும்பத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் செபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போன்று விழாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். முதலில் பெண்கள் ஒரு வரிசையில் செல்வோம். அதனைத் தொடர்ந்து ஆண்கள் சேர்ந்து நம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இறை அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் நாம் வளர வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகள். முதலாவது மறையுண்மை, கபிரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிக்கிற பொழுது, நமது குடும்பங்களில் இயேசு பிறக்க அதற்கு ஏற்ற தயாரிப்புகளை நாம் செய்ய வரம் கேட்போம். நம் ஆண்டவரது வருகைக்கு எதிர்மறையாக இருக்கிற சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், பாவ சூழல்கள் அனைத்தையும் விட்டுவிட நமது உடலில் உள்ளத்தில் ஆண்டவரை, குழந்தை இயேசுவை அனுபவிக்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் தூதர் சொன்னதுக்கேற்ப இயேசுவினுடைய வருகைக்காக தன்னை அன்னை மரியாள் தயாரெடுத்தது போல நாமும் நம்மை தயார் செய்ய வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் இரண்டாவது மறையுண்மை, புனித கன்னி மரியா எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை தியானிக்கிற பொழுது நம் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், குடும்ப உறவுகள், நண்பர்கள், நாம் பணி செய்கின்ற இடங்களில் சந்திக்கின்ற நபர்கள், நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்கள், நம் பல்வேறு நிலைகளில் நாம் சந்திக்கின்ற அனைத்து நபர்களையும், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அவர்கள் வாழ்வில் இரக்கத்தை, அருளை நிரம்ப பொழிய, அவர்கள் முகத்தில் இயேசுவை, குழந்தை இயேசுவை நாம் சந்திக்க, அவர்கள் முகத்தில் குழந்தை இயேசுவை காண வரம் கேட்டு இறை பிரசன்னத்திற்காக, நட்புறவிற்காக, பகிர்தலுக்காக இந்த 10 மணியில ஜெபிப்போம். முதல் பாதியை பெண்கள் சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் சுற்றம், நட்புறவுகள், குடும்ப உறவுகள் அனைவரையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அன்னையின் பரிந்துரையிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை மகிழ்வோடு சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தது போல பிறருக்காக வாழ வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் மூன்றாவது மறையுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். குழந்தைகள் அனைவரையும் இறைபக்தியில் வளர வரம் கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மிக குறிப்பாக குழந்தை செல்வதற்காக ஜெபிக்கிற நபர்களை ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். குடும்ப தலைவர்கள், குடும்ப பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் வளர்க்க வரம் கேட்டு ஜெபிப்போம். குடும்ப தலைவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், குழந்தை செல்வத்தை பெற்றவர்கள், நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து இறையருளுக்காக அன்னையின் பரிந்துரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் நான்காவது மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து தியானிப்போமாக. இயேசு கோவிலில் ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த எரிக்கோ ஜெபத்தில் நாம் ஏறெடுக்கின்ற அந்த தனிப்பட்ட சிறப்பான கருத்துக்களை எல்லாம் நம் மனதில் இருக்கிற உடல் அளவில், உள்ளத்தளவில், ஆன்ம அளவில் நாம் எந்த ஒரு கருத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். நாங்கள் இந்த விண்ணப்பத்தை வைக்கிற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு சிறந்த அதற்கான ஒரு நல்ல ஆலோசனையும் அதற்கான ஒரு நல்ல ஒரு வெளிப்படுத்தலையும் இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தனிப்பட்ட கருத்தை ஒப்பு கொடுத்து குரல் எழுப்பி அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அன்னையின் பரிந்துரையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் 5வது மறையுண்மை, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே ஏதெங்கிலும் விதத்திலே ஆண்டவர் தந்த அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை இழந்திருந்தோம் என்றால், ஜெப வாழ்வை இழந்திருந்தோம் என்றால், ஒப்புரு அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் தராத நிமிடம், குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தராத நிமிடம், இறைவார்த்தை வாசிக்க தொடங்கி அதில் பாதையில் நிறுத்தியிருந்த நிமிடங்கள், இப்படி நம்முடைய வாழ்வில், அருள் வாழ்வில் ஆண்டவருக்கோடு இணைந்து வாழ வேண்டிய சூழலில் நாம் இழந்து போனதை எல்லாம், குடும்பத்திலே மகிழ்ச்சி, அமைதி, பிறருக்காக வாழ்கின்ற நிமிடம், இப்படி நம்முடைய வாழ்விலே இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு, அருளாலயத்தையும் இங்கு கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவை அனுபவிக்க, ஆண்டவர் இயேசுவின் பாதையில் நடக்க வரம் கேட்டு, அருளாலயத்தின் எல்லா நிகழ்வுகளையும் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். ஆண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். எழுந்து போன ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அருள் வரங்களை, அருட்சாதன வாழ்வை, இறைவார்த்தின் மீதுள்ள பற்றை திரும்ப பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு கரம் உயர்த்தி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அதிதுரான புனித மிக்கேலே, தேவதுருளான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூரலான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். புனித பெர்னாத்துவின் மன்றாட்டு: மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னிகையே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதனாக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்வோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. கடந்த செவ்வாய்க்கிழமை 1000 மணி ஜெபமாலையில் இந்த ஒரு இறைவார்த்தை வைத்து ஜெபித்தோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. பைபிள் அணுகி சென்றால் தான் கரெக்டாக கிடைக்கும். யாக்கோபு 4:8 எடுத்து வாசிப்போமா? யாக்கோபு இருக்கிறாரா? இருக்கிறார். யாக்கோபு 4:8. கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாருங்க, கடவுளை அணுகி செல்லுங்கள்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல் ஸ்டாப் கூட வைக்கல, ஒரு செமிகோலன், சென்டென்ஸ் முடியலையா. கடவுளை அணுகி செல்லுங்கள், பாதிதான் முடிஞ்சிருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க? அவரும் உங்களை அணுகி வருவார். நாம் இறைவனை அணுகி செல்லும் பொழுது மட்டும்தான் அவரது உடனிருப்பை நம்மால் உணர முடியும். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இறைவார்த்தை நம்ம தியானிச்சோம்? கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். இது எந்த காலம்? மழைக்காலம். இது என்ன காலம்? திருவருகை காலம். திருவருகை காலம் என்றால் என்ன? யாருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகை. எந்த ஆண்டவருடைய வருகை என்றால் என்ன வருகை? பிறப்பெல்லாம் வந்துட்டார். உண்மையில் இந்த திருவருகை காலத்தில் 2 விதமான வருகையை தியானிக்கிறோம். மிக குறிப்பாக அவரது 2ஆம் வருகையை தியானிக்கின்ற நாட்கள். கிறிஸ்மஸ் வருது, பிறப்புக்காக தயார் எடுக்கிறோம், அது ஒரு புறம். திரு அவையினுடைய ஜெபங்களை எல்லாம் பாருங்கள். ஆண்டவர் நம்மை 2வது வருகைக்காக நாம் தயாரெடுக்கின்ற நிமிடம். தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து வாழ்வோரையும் இறந்தோரையும் நடு தீர்ப்பு வழங்க வருவார். அவரது 2வது வருகைக்கான காத்திருப்பு தான் திருவருகை காலம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, அவரது வருகைக்காக காத்திருக்கிறோம். அதனுடைய இமீடியட் ப்ரிப்பரேஷன் என்பது டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான ஒரு தயாரெடுப்பு. ஆனால் உண்மையில் அவரது 2ஆம் வருகைக்காக நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா? அவர் அருகில் நாம் கடந்து செல்கிறோமா? அவர் நம் அருகில் வருகிற பொழுது எந்த நிலையில் நம்மை அவர் பார்ப்பார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம் அருகில் கடந்து வருகிற பொழுது விண்ணகம் கடந்து செல்லும் வரை நம்மை அழைத்து செல்லும் அளவிற்கு நம் உடலில் தூய்மையும் நன்மைத்தனமும் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:8 இரண்டாவது பகுதி. பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். பாருங்க, அவர் அருகில் செல்லும் பொழுது நம்மிடம் இருக்க வேண்டிய மனப்பான்மை, பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். அப்போ பாவத்தோடு குற்ற உணர்வோடு இறைவன் அருகில் கடந்து செல்ல முடியாது. அப்போ அவர் அருகில் கடந்து செல்வதற்கு நாம் செய்ய வேண்டியது பாவத்தை விட வேண்டும். அதான் திருமுழுக்கு யோவான் சொல்வார், பாவ மன்னிப்பிற்கான திருமுழுக்கு பெரு வேண்டும். திருமுழுக்கு பெறாமல், பாவ மன்னிப்பை பெறாமல் இறைவனை நீ அணுகி சென்று அவரை சொந்தமாக்க உன்னால் முடியாது. வேறொரு விதத்தில் சொல்லணும்னா, இரு மனதோராய், அடுத்த வார்த்தை, இரு மனத்தாரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்து. 2 மனசோடு இருக்காத. உலக நாட்டத்தோடு இருந்துட்டு ஆண்டவர் அருகில் வரலான்னு பார்க்காத. உலகத்தோடு பற்று வைத்து கொண்டு இறைவனையும் பற்றி கொள்ள ஆசைப்படாத. பாவியே, உன் கையை தூய்மைப்படுத்து. 2 மனசா இருக்காத, ஒரே மனசாரு. உள்ளம் ஆண்டவரிடம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அவர் நிச்சயம் பாருங்க, இந்த நாட்கள்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டுக்கு வராங்க, குழந்தை இயேசுவை பங்கு சாமியார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க, அன்பியங்களில் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம கூட்டிட்டு போறதுக்கு வந்தா வீட்டை சுத்தம் பண்ண மாதிரி உள்ளத்தை சுத்தம் பண்ணிட்டோமான்னு யோசித்து பாருங்களேன். வீட்டை சுத்தம் பண்ணோம்,
பொருள்லாம் எடுத்து ஒரு மூலையில் வச்சோம், ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடணும். அன்புக்குரியவர்களே, இன்று உண்மையிலேயே ஆண்டவர் நம் வீட்டை சந்திக்க வருகிறார் என்றால், அவர் நம்மை அணுகி வருகிற பொழுது அவரை அணுகி செல்லும் அளவிற்கு ஒரு தூய்மை உள்ளத்தில், அந்த ஒரு நேர்மறையான சிந்தனை, மனது ஒரு மனதோடு இருக்கிற ஆண்டவரை மட்டும் தேடுகின்ற ஒரு உள்ளம் என்னிடம் இருக்கிறதா என்று சிந்திக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல நிறைய இடங்கள்ல ஆண்டவரை அணுகி செல்பவர்களை எல்லாம் ஆண்டவர் அணுகி வருவார். நம்ம பலமுறை தியானித்த ஒரு நபர் சக்கேயு, லூக்கா 19 பார்ப்போம். அவர் ஆண்டவரை அணுகி செல்ல பார்க்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவரை அணுகி செல்கிறார். வாப்பா வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போயிடுறார். அந்த இரத்த போக்கினால் அவதிப்பட்ட ஒரு பெண் எப்படியாவது ஆண்டவரை அணுகணும், அவர் அருகில் செல்லணும் முயற்சி செய்யறாங்க. ஆண்டவர் நின்று அவர் பக்கம் திரும்பி அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது ஆண்டவரை அணுகி செல்கிறோமோ அவர் நம் அருகில் இருப்பதை, அவரது உடன் இருப்பை நம்மால் உணர முடியும். அதாங்க கிறிஸ்மஸ். எம்மானுவேல்னா என்னது? கடவுள் நம்மோடு. நம்ம அவர் கூட இருந்தாதான் அவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அவர் அருகில் சென்றால் எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். அவரது உடனிருப்பை நம்மால் உணர முடியும். அவர் அருகில் சென்றால் துன்ப நேரங்களும் அவரது உடனிருப்பு நம்மால் உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தியில முதல் 2 அதிகாரத்துல இயேசுவினுடைய வருகை அல்லது அது வருகைக்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள்ல ஒரு சில கேரக்டர் இருக்காங்க. நான் அதிக நேரம் எடுக்கல. அதில் இருக்கிற எல்லா நபர்களும் ஆண்டவரை அணுகி செல்ல விரும்புறாங்க. முதல்ல நம்ம பார்க்கறது சக்கரியா, எலிசபெத். அந்த பாருங்க, சக்கரியாவுக்கு குழந்தை இல்லை என்றாலும் குருத்துவ பணி செஞ்சார். குழந்தை இல்லை என்றாலும் தூபம் காட்ட வாய்ப்பு கிடைத்த பொழுது, ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது ஒருவருக்கு கிடைக்கிற பொழுது அவர் இறைவனோடு சேர்ந்திருக்க முயற்சி செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரின் பீடம் வரை அவரை அணுகி சென்றார். ஆண்டவரும் அவரை அணுகி வந்து சொன்னாரு, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னை மரியாள் ஆண்டவரோடு அணுகி இருந்தார். அருள்மிக பெற்றவராக இருந்தால், நன்மை திறம் நிறைந்தவராக இருந்தார். இறைவனோடு சேர்ந்து என்றும் வாழ்ந்தவர் அன்னை மரியாள். கோவிலுக்கு இளமையாக இருக்கிற பொழுதே இறைவனுக்கு அர்ப்பணித்தார்கள் அவருடைய பெற்றோர்கள். ஆண்டவரோடு அணுகி இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரை அணுகி வந்தார். அவர் உள்ளத்திலும் உடலிலும் பிறக்க திருவுளமானார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குழந்தை பிறந்த பின்பு கூட 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம், இல்லை முதல் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சிமியோன் ஒருவரை பார்ப்போம். பாருங்க, ஆண்டவர் சொன்னது நடக்கும் என்று கோவிலில் அல்லும் பகலும் அவரை பார்க்க வேண்டும் என்று இறைவனை அணுகி நிற்கிற சிமியோன். 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். அப்பொழுது எருசலேமின் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தார். பாருங்களேன், ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய பண்புகள். அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் குழந்தை இயேசுவும் அவரை அணுகி வருகிறார். அவர் குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. லூக்கா 2:25. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைம்பெண்ணாக இருக்கிற வேறொரு பெண்மணி பத்தி அதே 2ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். 36வது வசனத்துல. யார் அவங்க? ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா. கைம்பெண் கணவனை இழந்தார். கொஞ்சம் ஆண்டுகள் மட்டும்தான் கணவரோடு வாழ்ந்தார். ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் விட்டு விலகி செல்லல, ஆண்டவரை அணுகி சென்றார். எத்தனை வருடங்கள்? 84 வயது உள்ள இந்த பெண்மணி அந்த நாளிலும் ஆண்டவரை அணுகி அவரது விருப்பத்திற்கேற்ப அவர் அருகில் வாழ்கிற பொழுது அவரும் குழந்தையை காண ஆசை பெறுகிறார். ஆண்டவர் அவரை அணுகி வருகிறார். நீ எந்த வயதோ, உன் சூழ்நிலை எதுவோ, நீ குருவோ, குழந்தை பாக்கியம் உள்ளவரோ, குழந்தை பாக்கியம் இல்லாதவரோ, அல்லது வயதானவர்களோ, கைம்பெண்ணோ, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரை அணுகி செல்ல முயற்சி செய்கிற பொழுது அவர் உன்னை அணுகி வருகிறார். அதனால் இந்த நாளில் ஜெபிப்போம். நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஒரு சிலர்லாம் இன்னைக்கு மழை வரும், அதனால தியானத்துக்கு போக மாட்டோம், ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி நினைச்சிட்டு தியானத்துக்கு வரலாமா போக வேண்டாமான்னு யோசித்து இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஆண்டவரை அணுகி தேடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் அவர் உங்களை அணுகி வருவார். ஒரே ஒரு நிபந்தனை, கரங்களை தூய்மைப்படுத்தணும், உள்ளத்தை ஒரு மனம் உள்ளவராக இருக்கணும், தூய்மை உள்ள ஒரு இதயத்திற்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற நிமிடம்
அவர் நம்மை அணுகி வருகிறார், நாம் அவரை அணுகி செல்வோம். ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிப்போமா? நாம் அவர் அருகில் செல்வதற்கான ஒரு அடையாளம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு ஜெபிப்பது. இந்த பாடல் வரிகளோடு இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆண்டவரே, உம்மை தேடி வந்த நாங்கள் உமது அருகில் வர, உம்மை சொந்தமாக்க, தூய உள்ளத்தோடு உம்மை நாங்கள் அனுபவிக்க, உம்மோடு என்றும் பயணிக்க, உமது உடனிருப்பை உணர, உமது வருகைக்காக எங்களை தயார் செய்ய வரந்தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வல்லமை கிடைக்கிற பொழுதுதான் உம்மை அணுகி செல்ல, தூய உள்ளத்தோடு வாழ, புனிதத்தை ஆடையாக அணிந்து கொள்ள எங்களால் முடியும் என்பதை உணர்ந்து தாகத்தோடு பாடி ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி தட்டுவோமா? யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போ இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி துதிப்போமா? தெய்வ வல்லமை தர வேண்டும், அபிஷேகத்திற்காக, தெய்வ அருள்வரங்களுக்காக வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, உம்மை அணுகி வர எங்களுக்கு ஆசை தாரும். வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போமா? நம்பிக்கையோடு, ஆண்டவரே, உமது அருகில் நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று தாகத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழுந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆசிருக்காக தயாரெடுப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் அவரது உயிருள்ள வார்த்தைகளை தியானிக்க, அவரோடு உடன் இருக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். மாண்புயருவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க